இருக்குது ரெட் கே கேமிங். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 5 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 5ல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குதிரையில் ரைடு போக போகிறோம், சாப்பாடுக்கு தேட போகிறோம், அடுத்தது வந்து தண்ணி தேட போகிறோம், நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருட்கள் எடுத்து வச்சுட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மாதிரி இந்த வீடியோவில் வந்து அட்டகாசமான பல விஷயங்கள் வந்து நடக்க போகிறது. ஃபஸ்ட்டு டோரை திறந்து வெளியில் போவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து குதிரையில் வந்து ரைடு போய் நம்மளுக்கு தேவையான சில தண்ணியெல்லாம் நிறையா வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து குதிரைக்கு வந்து சேடில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எந்த குதிரை எடுத்துக்கலாம்? இதா சரி, இது பார்க்க கழுகு மாதிரி இருக்கே, இது வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம வயலில் வந்து குதிரைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம். சாப்பாடு பசுதுன்னா நடுவுலேயே வந்து பெட்ரோல் காலி ஆயிடுச்சு தம்பி, இடத்த காலி பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இடத்த பாருங்கள் எப்படி அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இது நல்லா வளர்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து இதை பறிக்க முடியுதான்னு தெரில. ஒன்றே மட்டும் உடச்சி பார்ப்போம். ஸ்வாட் இருக்குது, ஸ்வாடை வச்சு அழுத்தி போடுறா. ஐயோ வந்துச்சா இல்லையா? இன்வென்ட்ரியில் போய் தானே பார்க்கணும். அதை போயிட்டு வந்துருக்கு, சீடு வந்துருக்கு. ஒன்று உடச்சா ஒரு சீடு தான் வரணும், 2 சீடு வருது, ரொம்ப நல்லது. நம்மளுக்கு சீடு வந்து 2 in 1 இப்போ வந்து ஆகிட்டுருக்கு. இது இன்னும் வளரல, பார்த்தாலே தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்தாலே தெரிஞ்சிடும் வளர்ந்துருச்சா வளரலையான்ட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப சின்ன சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான். நடுவில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எடுத்த இடத்துல மறுபடியும் சீடை வந்து நட்டுற வேண்டியதான். நான் 4 ஸ்டோன் பிக்காக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய ரெடி பண்ணுறதுக்கு ஒரே வாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால் 4 பிக்காக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். 2 செஸ்ட்டில் இருக்குது, 2 நம்ம இன்வென்ட்ரியில் இருக்குது. ஒன்று கீழே இருக்கிறதுலேயே பார்க்கலாம், இன்னொன்று உள்ளே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம் நம்ம. இதெல்லாம் என்ன நட்டன்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் என் பழைய வீடியோ நானே போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, குதிரைக்கு தேவையான சாப்பாடு கிடச்சிச்சில, அது போதும் நம்மளுக்கு. ஸோ குதிரைக்கு 12 இது இருக்குது. இந்த குதிரைக்கு வந்து கொடுப்போம் நம்ம. இதில் தான் ரைடுனா இப்போதுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தமா. சரி, இதுக்கு ஃபீடு. இப்போ இது வந்து பசியில் இருக்குது. சாப்பிடு. ஐயோ ஃபுல்லாக தீத்துரும் போலையே. ஃபுல்லாக தீத்துருச்சு, சந்தோஷம். சரி, வேறு வழி இல்லை, பாவம் பசியில் இருந்திருக்கு. இது வந்து இதில் தான் நம்ம வந்து ரைடு போக போகிறோன்ற காரணத்தினால இதுலேயே ரைடு கொடுத்துட்டு இதோட இன்வென்ட்ரியில் போயிட்டு சேடில் மாட்டி விட்ருவோம். ஆர்மர்லாம் இருக்குது. ஆர்மர்லாம் செய்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து ஒரு ரிசோர்ஸும் இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து கோல்டெல்லாம் கண்டுபிடிக்கணும். கோல்டுன்ற பேரை கேட்டாலே வாய் பொழக்குது. இன்னும் ஒரு 2 வீடியோ கழித்து நம்ம வந்து அயன் நிறையா எடுத்து அயன் ஆர்மர் உருவாக்க போகிறோம். அயன் வந்து எங்கேருந்தாவது வந்து ஆஃப்லைனில் வந்து டிகிங் பண்ணி வைக்கிறீங்க பாருங்கள். குதிரை பயங்கரமாக இருக்குது. குதிரை ரைடு ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில், இந்த கேம் மைன்கிராஃப்டே ஃபஸ்ட் டைம் தான் இது. இதில் வந்து நான் வந்து குதிரையில் ரைடு போகிறேன். ஸோ அப்படியே இந்த டேரெக்ஷனில் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. குதிரை ஜம்ப்பு கீழே ஏதோ ப்ளூ கலரில் வருது. ஜம்ப் அழுத்துனா அழுத்தி பிடிச்சா ப்ளூ கலர் நிறையா வருது. இது வந்து நான் என்னன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டாங்கணும். இதெல்லாம் ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே வந்து நம்ம ஏதோ பார்க்க ஏதோ கார் மாதிரி இருக்குது நம்ம மைண்ட் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்துட்டேன். வந்து தண்ணி நிறையா இருக்குது. தண்ணி எடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஏன் வந்துச்சு, நான் வந்து பக்கெட்டை வந்து எடுத்து வைக்க மறந்தே போயிட்டேன் நம்ம இன்வென்ட்ரியில். ஸோ சேட். நான் வந்து என்ன நினச்சேன்னா, பக்கெட் இருக்கும், இதில் ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்கே. பக்கெட்லேருந்து வந்து நம்ம தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றிக்க வேண்டிய கோரிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இடத்துல மட்டும் விழுந்துருந்தோம், கத்த முடிஞ்சிருக்கும். நம்ம தப்பிச்சிருப்போம். நம்ம குதிரை சேடிலோடு செத்து போயிருக்கோம். அதனால் இங்கே பார்ப்போம் கீழே இறங்கி. டே சாமியா வானாடே குதிரை வா, இந்த ஏரியாவை காலி பண்ணிடலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து அப்படியே இந்த டேரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வீடு வந்துடும். அது எனக்கு நல்லா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் ரூட்டை. ஸோ நம்ம போயிட்டு இங்கே வந்துட்டு தண்ணி பக்கெட் எடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு போயிடுவோட்டு இந்த பக்கெட் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். குதிரையை ஷெட்டுக்குள்ளே விட்டேன். இந்த குதிரையை வந்து பத்திரமா உள்ளே இருக்கட்டும்னு விட்டாச்சு. சரி, இங்கே வந்து நம்மளுக்கு செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து லோட் பண்ணி வச்சுப்போம். பக்கெட்டு தான் தேவை, பக்கெட்டு அவ்வளோதான் தேவை. பிக்காக்ஸு, இன்னொரு பிக்காக்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. அது பாத்திரமா அப்படியே இன்வென்ட்ரியிலே இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து ஸ்வாடும் ஆக்ஸும் இன்னொன்று உருவாக்கணும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து தூங்குவோம் இப்போதைக்கு. பாருங்கள், கையில் பக்கெட் வச்சுட்டே தூங்குறான். ஒரு வாரம் வச்சு தூங்க வேண்டியது என்னடா, தேவையில்லாது இது. சரி, ஓகே. இப்போ வந்து கையில் கத்தி எடுப்போம். ஏன்னா வந்து
இந்த க்ரீப்பர் தொல்லை உங்களுக்கே தெரியும் நம்மளை என்ன பண்ணி விட்டுச்சுன்னு. போன வீடியோ நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னு இந்த க்ரீப்பரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குதிரையில் ரைடு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணியே வெளில வர முடியுது. இதில் அழுத்தி பிடிச்சா அந்த ப்ளூ கலர் ஜம்ப் லெவல் போல் பயங்கரமாக ஜம்ப் ஆகுது. லைட்டாக ப்ளூ வந்துச்சுன்னா லைட்டாக ஜம்ப் ஆகுது, ப்ளூ அதிகமாக வந்துச்சுன்னா அதிகமாக ஜம்ப் ஆகுது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து இப்படியே நேராக போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது குகையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே அள்ளு கொடுத்து உள்ளே குதிரை போயிடாத இரு, நான் தண்ணியை மட்டும் ரொப்பிட்டு வந்துடுறேன். அம்மே ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. இங்கே தான் பம்ப்கின்லாம் இருக்குது, சூப்பரப்பு. சரி, இதை நம்ம அப்புறம் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பம்ப்கின்னு குதிரை எங்கே போகிறாவா? நம்ம என் வீட்டுக்கு போய் ஆகணும். ஓகே, குதிரையை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஒரு பக்கெட்டு தான் இருக்குது. நான் வந்து பக்கெட் இன்னொன்று செய்யலை. எதுக்காகனா நம்ம வந்து இது பண்ணி ஆகணும். அது பேர் என்ன, அயன் இதெல்லாம் வந்து நிறையா தேவைப்படுது. பாருங்கள் அழகாக எகிரி குதிச்சு போயிடலாம், நல்லா இருக்குது. நம்ம வந்து அயனில் ஆர்மர் செய்யணும். 12 அயன் இருக்குது. அடுத்த வீடியோவில் எப்படியாவது ஒரு 20 அயன் ஆஃப்லைனில் 1 மணி நேரம் ஆனாலும் சரி டிக் பண்ணி எடுத்துடுவேன். இப்போ நம்மள்ட்ட வந்து மொத்தம் 20 எடுக்க மாட்டேன், 8 எடுப்பேன், 20 ஆக்கிடுவேன், அவ்வளோதான். நம்ம வந்து அயனில் ஆர்மர் உருவாக்க என்னென்னலாம் தேவைன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து கிராஃப்டிங் டேபிளில் ரெசிபிஸ் பார்க்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து தீனி வேட்டையை ஆரம்பிப்போம். தண்ணி கிடச்சிருச்சு, குதிரையில் ரைடும் போயாச்சு. இப்போ வந்து சாப்பாடுக்கான தீனி வேட்டையை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல மாடும் இருக்குது, கண்ணில் மாட்டுற எதையும் விடாமல் சீவி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல வேறு என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு ஆடு இருக்குது. ஓகே, நேற்று நீங்கள் கமெண்ட் பண்ணதை நான் பார்த்துருந்தேன். இது உங்களுக்கு ஹார்ட் சிம்பிள்லாம் எல்லாருக்கும் போட்டு விட்ருக்கேன். நீங்கள் என்ன கமெண்ட் 2 குதிரை இருக்குது. சரி, அப்படியே அந்த குதிரையை தூக்கிட்டு கடத்திட்டு கிளம்பிட வேண்டியது தான். இப்போ வந்து அங்கே எக்ஸ்பி இருக்குது, எடுத்துப்போம். 10 எக்ஸ்பி தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போதைக்கு. நம்ம 10 வச்சுருக்கிறதே பெருசு. இந்த ஒரு 2 பார்ட்டில் வந்து அயன் ஆர்மர் எல்லாம் தயார் நிலையில் வரப்போகிறேன் நான். ஸோ வந்து அயன் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம மைண்டுக்குள்ளேயே போய் ரொம்ப டீப்பாக போய் அயன் நிறையா எடுத்துகிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த குதிரையை வந்து எடுக்கிறதுக்காக இந்த நான் வந்துருக்கேன். கருப்பு கலர் ஆடு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த குதிரைக்காக நான் வந்து லீடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு மறுபடி. ஸோ இது உருளைக்கிழங்கு. நம்ம வந்து கொலை பசியில் இருக்காப்புல எவ்வளோடா திம்பே திங்காதடா, உருளைக்கிழங்கு கம்மியாக தாண்டா இருக்குது. டேய் தின்றாதடா, இன்னும் 1 தாண்டா இருக்குது. தின்ட்டானா? இன்னும் இவனுக்கு வயிறு நிறையலை. சரி, பீஃபே தின்னுத்தலப்போ, திங்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன். இதுக்கு தான் இவங்க ரொம்ப திங்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுட்ருக்கேன். இந்த பண்ணியெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஃபார்மில் உருளைக்கிழங்கு கூட நட்டுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கும் வந்து அவ்வளோவும் பெருசாக பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பண்ணியெல்லாம் சீவி எடுத்துக்க வேண்டியதான். நான் இன்னொரு பண்ணி ஒன்று இருக்குது, அங்கே குட்டி ஆடு ஒன்று இருக்குது. ஆனால் அது பாவம், அது வளரட்டும். அதுக்கப்புறம் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்குறாள் நான் கிடையாது, போட்டு சீவிட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு இந்த வயசில் குறும்புத்தனம். இந்த குதிரையை தான் நான் தேடின்னு இருக்கேன். எங்கே அது? அங்கே இருக்குது, ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரில. ஐயோ வந்து தொலை, வா எங்கே ஓடுற நீ? மாட்டுங்களா, கழுத்தில் சங்கிலியை மாட்டியாச்சு. அப்படியே தூக்கிட்டு போனதான். இவன் நகர மாட்டேங்கிறான். வருது பின்னாடி பார்க்குறேன், எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கேன்ட்டு. இவன் நகர மாட்டேங்கிறான், எருமை மாடு வேகத்தில் போயிட்டுருக்கான். இந்த குதிரையா டாங்கி ஆயிடுது, டாங்கின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த இன்னொரு குதிரை எங்கே போச்சு? இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு. வீட்டுக்கு போய் லீடு மட்டும்தான் எடுத்துகிட்டு வர போனேன். லீடோ இல்லை ஏதோ ஒன்று. இது பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம், உள்ளே உளுந்தோம் செத்தோம். இங்கேருந்து வந்து நம்மளுக்கு அந்த லீடு கிடைச்சி, லீடுன்றேன் அந்த இன்னொரு குதிரை கிடைக்கல. குதிரை கிடச்சிதுன்னா இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறேன். எதுக்காகன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு குதிரை செத்து போச்சுன்னா டக்குன்னு இன்னொரு குதிரை மாற்றி அப்படியே ஸ்பேருக்கு வச்சுருப்போம். ஓகேவா? அதனால தான் நான் ஒரு இதுக்காக சொன்னேன். சரி, அது கிடைக்கிற மாதிரி தெரில. அதனால் இந்த பனியை மட்டும் சீவிட்டு இடத்த காலி பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பீஃப் கிடச்சிச்சு, எக்ஸ்பி 11 வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, நல்லது தான். ஸோ இந்த பண்ணியெல்லாம் வாழை விட்ருவோமா? சரி போனால் போதும், பொழைச்சி போங்கடாடி. என் வீடு அங்கே தெரியுது.
ஆக்சுவலி வீடு இல்லை, வீடு மட்டும் அடியில் இருக்குது, மீதெல்லாம் மேலே இருக்குது. ஸோ நம்ம வீடும் ஒன்று புதுசாக கட்டணும், வில்லேஜ் கண்டுபிடிக்கணும், அயன் இல்லை ஆர்மர் ரெடி பண்ணணும், முதல்ல இந்த பள்ளத்தை சரி பண்ணணும். ஓகேவா, 1008 வேலை இருக்குது. இந்த வீடியோவில் நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் நிறையா பண்ண போகிறோம். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக, அதனால தான். ஸோ அதனால் வந்து இனிமேல் எல்லா வீடியோவும் 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். சரி, இங்கே வந்து இதில் குதிரையில் நான் வந்து சேடில் மாட்டி வச்சிட்டேன், மறந்தே போயிட்டேன். சேடில் எடுத்துப்போம். சரி, நான் செகண்ட் சேனல் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன், தெரில. இந்த மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவேன். செகண்ட் சேனல் எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் வியூஸ் ஏற்றலான்றதுக்காக தான். அது இந்த மாதிரி கேமிங்க்கு கிடையாது. இந்த இது இருக்குதுல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்களா, எலக்ட்ரானிக்ஸ், இந்த சர்க்கியூட் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். ஸோ வந்து உருவாக்குனதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணதும் வந்து வீடியோஸ் போடுறேன். ஃபஸ்ட்டே வந்து நல்லா வெறித்தனமானதாக போடலாம் தான் யோசிக்கிறேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இடி மின்னல் புகை, பயங்கரம் புகை நம்ம வீட்டிலேருந்து வருது. வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை. சரி, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பயங்கரமான மழை. இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு நிறையா சுருட்டி வச்சுட்டேன். பாருங்க, 1000 சாப்பாடு நான் பயங்கரமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீட் எடுக்கும்போது தான் இதெல்லாம் பண்ணேன். இது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எல்லாம் கட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து ஃபர்னாஸில் போட்டுருவோம். நம்மகிட்ட 4 நிலக்கரி இருக்குது, போட்டு இங்கே கொஞ்சம் சமைய விட்ருவோம். ஃபஸ்ட்டு 2 மட்டன் இருக்குது, அது உள்ளே போட்டு இந்த இதில் இது பேர் என்ன, ராக் சாப், இதில் வந்து கேம்ப் ஃபயரில் போட்டு விட்ருவோம். ராக் சாப், இது குக்குடு மட்டன், இது ரெடி ஆகட்டும். இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்த கேப்பில் நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நைட் ஆகிடுச்சு, மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோஸையும் மறுபடியும் மறக்காமல் பார்க்க முடியும். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறையா சாப்பாடு வந்து சேகரிச்சிருப்போம், மைனிங் பண்ணியிருப்போம். சரி, மைனிங் பண்ணல, குதிரையில் ரைட் போயிருப்போம், தண்ணி எடுத்திருப்போம், நம்ம ஃபார்ம் வந்து பயங்கர வெட்ட விளையாடுன்னு இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சரி, இதே மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.